இக்கோவிலானது 7 என்ற பொருளிலேயே வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோவிலின் அதிசயங்களில் ஒன்றாக வளரும் நெற்கதிர்கள், அசையும் கொடிமரம், ராமானுஜரின் செப்பு திருமேனி, தேயும் அரங்கனின் செருப்புகள், ஜொலிக்கும் அரங்கனின் கண்கள், 5 குடி 3 வாசல், ரங்க விமானம் என பல்வேறு ஆச்சரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இக்கோவிலில் இருக்கும் ரங்கநாச்சியார் சன்னதியில் தான் கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார். இதற்காக கம்பரின் சிலை இங்கும் அங்கே பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவில் 7 என்ற பெருமையை பெற்றது. இங்கு இருக்கும் அனைத்துமே 7 என்ற பொருளிலேயே வழங்கப்படுகிறது. 7 பிரகாரங்கள், 7 மதில்கள், 7 திருவடி சேவை, 7 தாயார்கள், 7 உற்சவங்கள், 7 கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட 7 அதிசயங்கள் கோவிலின் உள்ளே இருக்கிறது. இக்கோவிலில் தான் ராமானுஜர் தனது 120வது வயதில் இயற்கை எய்தினார். பொதுவாக வைணவ சம்பிரதாயப்படி வைணவ பதவி அடைந்த துறவிகளை எரியூட்ட மாட்டார்கள். அதற்கு பதில் அவர்களது உடல் பள்ளியூட்டப்படும், அதாவது சமாதியில் அமர வைத்து மூடப்படும். அதே போலதான் ராமானுஜரின் உடல் திருவரங்கத்தின் வசந்த மண்டபத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே இருக்கும் ராமானுஜரின் உடல் இன்றும் உயிரோட்டத்தோடு காட்சியளிக்கிறது. ராமானுஜரின் உடல் பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமத்தால் செய்யப்பட்ட கலவையால் மூடப்பட்டு இருக்கிறது. 900 ஆண்டுகளை கடந்தும் ராமானுஜரின் உடல் அப்படியே காட்சி தருவது மற்றொரு அதிசயமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.